நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். போட்டிமிக்க ஏற்றுமதி சந்தையை வெற்றிக் கொள்ளக்கூடிய உற்பத்திகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. விவசாய நவீனமயமாக்கல் முன்னோடி திட்டத்தின் முன்னேற்ற அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அரச கடன் முகாமைத்துவ சட்டமூலம் உள்ளிட்ட பல கட்டளைகள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்றன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் வலுவான முன்னேற்றம் காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. கல்வி நிர்வாக சேவைகள் தரம் 3ற்கான நியமனங்களை வழங்க நடவடிக்கை. நெல் செய்கைக்கான பாராசூட் மானியமாக 32 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் 5 நாடுகளுக்கு நிரந்தரமற்ற உறுப்புரிமை. நெல் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து போட்டித்தன்மை மிக்க ஏற்றுமதி சந்தையை வெற்றி கொள்ளக்கூடிய உற்பத்தி பொருட்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டளவில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டி விவசாயத்தை நோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இல்லையெனில் எதிர்காலத்தை வெற்றி கொள்ள முடியாது எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, ஏற்றுமதி சந்தையில் போட்டியை எதிர்கொள்ள முடியாத உற்பத்திகளை கைவிடுவதே சிறந்ததெனவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 26 பிரதேச செயலகங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னோடி திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் விவசாயம் மற்றும் மீன்பிடி அமைச்சுக்களின் கீழ் உள்ள திட்டங்கள், இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களை நிறுவுவதற்கான திட்டங்கள் மற்றும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தில் தனியார் துறையின் பங்களிப்பு ஆகியவை அடங்கும். அரச கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் உள்நாட்டு வருமான சட்டத்தின் கீழான தீர்மானம், நலன்புரி சலுகைகள் சட்டத்தின் கீழான கட்டளைகள் உள்ளிட்ட பல கட்டளைகள் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கே, பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகரும் இந்த நேரத்தில் நாட்டில் பல மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடன் முகாமைத்துவத்தில் பல சிக்கல்கள் உள்ளன. அத்துடன் கடன் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. கொள்கை அளவில் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்தக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அஸ்விசும கொடுப்பனவிற்கு 18 லட்சம் பேர் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் 16,12,200 பேருக்கு மாத்திரமே அதனை வழங்க முடியும். 2 லட்சம் பேருக்கு வங்கிக் கணக்கு இல்லாதமையே இதற்கான காரணமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். உரமானியம் வங்கிகளின் ஊடாக வழங்கப்படுகிறது. சிறுநீரக மற்றும் முதியோருக்கான அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளன. அதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதே இந்த உத்தரவுகளின் நோக்கமாகும் என ஷெகான் சேமசிங்க மேலும் குறிப்பிட்டார். சூது ஒழுங்குறுத்தல் அதிகார சபை சட்டம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அவ்வாறு செய்வதன் மூலம் உரிமை பெற்றுக் கொள்ளாத சூதாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியும். உரிமம் வழங்க 50 கோடி ரூபாய் வசூலிக்கப்படும். மேலும் வருமான வரியாக 40%, மேலதிக வரியாக 15% வசூலிக்கப்படும். இதில் இளைஞர்கள் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவதற்காக $50 கட்டணம் வசூலிக்கப்படவிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய இதனை தெரிவித்தார். அண்மையில் கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தம்பதியரை காப்பாற்றிய ஷரித்மா ஜினேத்ரே மாய்டிகே என்ற பெண் பாராளுமன்றத்தில் பாராட்டக்கூடியவர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அவர் அனைத்தையும் இழந்துவிட்டதால் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேவேளை அண்மையில் இலங்கை கிரிக்கெட் அணி எதிர்கொண்ட பிரச்சினை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு வந்தார்.
புளோரிடா விமான நிலையத்தில் இலங்கை அணியினர் மட்டுமன்றி மேலும் பல அணிகளும் அசௌகரியங்களுக்குள்ளாகியதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்று பார்லிமெண்டத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் ஏற்கனவே முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வலுவான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வர்த்தக கடன் வழங்குநர்களுடன் இலங்கை விரைவில் உடன்பாடுகளை எட்டும் என அதன் பேச்சாளர் ஜூலி கோச்செக் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 12ஆம் தேதியை நடைபெறவுள்ளது. அதன்போது 2வது பரிசீலனை தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படவிருக்கிறது. கல்வி நிர்வாக சேவை 3ஆம் தரத்திற்கு தகுதி அடிப்படையிலான நியமனங்களை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை 3 வருஷங்கள் தாமதமாகி நடைபெறுகிறது. இதற்கான திறந்த பரீட்சை விரைவில் நடைபெற உள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் 404 நியமனங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஆசிரியர் கல்வி சேவையில் 808 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நேர்முகத் தேர்வு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நிறுத்தப்பட்ட பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளை வருடாந்தம் மீள ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பாட விதான மற்றும் பாடநெறிக்கு புறம்பான செயல்பாடுகள் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப வகுப்பு மாணவர்களின் ஆங்கில மொழி அறிவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை அடிப்படையிலான நடைமுறை வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தனது சேவை காலத்தை நிறைவு செய்துள்ள இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் தி தாக் த்ரூக் இன்று காலை பிரதமர் தினேஷ் குணவர்தனவை அலரி மாளிகையில் வைத்து சந்தித்துள்ளார். தனது பதவிக்காலத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கு பிரதமர் இதன்போது நன்றி தெரிவித்தார். தேசிய நூலகத்தின் சேவைகளை ஆன்லைன் மூலம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உரிய தகவல்களை ஆன்லைன் மூலம் உள்ளீடு செய்து 2 நாட்களுக்குள் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அதன் பணிப்பாளர் நாயகம் W. சுனில் தெரிவித்துள்ளார். தேசிய நூலகத்தில் நேற்று நடைபெற்ற பயிலரங்கில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் சோதனை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது. மக்களின் பாதுகாப்பிற்காகவே போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேசிய வானொலியின் சுபாரதி நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். யுக்திய நடவடிக்கையை வெற்றியடையச் செய்வதற்கு ஊடகங்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை அவர் பாராட்டியிருக்கிறார். சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் போலியான தகவல்கள் மற்றும் பாரபட்சம் குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நெல் செய்கைக்கு பயன்படுத்தப்படும் பாராசூட் தட்டுகளுக்கான மானியமாக ஒதுக்கப்பட்ட தொகை 32 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இம்முறை பெரும்போகத்தில் நிச்சயிக்கான மானிய அடிப்படையில் பாராசூட் தட்டுக்களை கொள்வனவு செய்வதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 40 லட்சம் ரூபாயாகும். மானியத்தின் கீழ் பாராசூட் தட்டுக்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படும் தொகையில் 75% அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டின் ஆற்றுப்படுகைகளில் குவியும் பிளாஸ்டிக் பொருட்களினால் சுற்றாடல் அதிகளவில் மாசடைவது பாராளுமன்ற கண்காணிப்பு குழுவின் மூலம் வெளியாகியிருக்கிறது. நாட்டின் ஆற்றுப்படுகைகளில் ஆண்டுதோறும் சுமார் 800 தொன் பிளாஸ்டிக் பொருட்கள் சேர்க்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வருடாந்தம் 1600 தொன் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அவற்றில் அகற்றப்படும் பிளாஸ்டிக்கை மீள் சுழற்சி செய்வதன் மூலம் சுற்றாடல் பாதிப்பை குறைக்க முடியும் என அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. உலகச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளாக பல நாடுகள் இணைந்துள்ளன.
அதன்படி டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சொமாலியா ஆகிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான காலம் 2 வருஷங்களாகும். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பு நாடுகள் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ளன. அந்த நாடுகள் 2026 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கடமையாற்ற உள்ளன. யுக்ரைனுக்கு படகளை அனுப்பும் திட்டம் இல்லை என நேட்டோ தெரிவித்துள்ளது. யுக்ரைன் நேட்டோவிடமிருந்து வலுவான ஆதரவை பெற்றுக் கொள்ளும் என்று அதன் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க் தெரிவித்துள்ளார். அதற்கான வேலை திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் இடம்பெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பின்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நேட்டோ பொதுச் செயலாளர் அந்த நாட்டு ஜனாதிபதியையும் சந்தித்து கலந்துரையாடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள ஜெய கொள்கலன் முனையத்தின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான அபிவிருத்திகள் பூர்த்தியடைந்து வருவதாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இது இந்த மாத இறுதிக்குள் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நிமால் சிறைப்பாலடி சில்வா தெரிவித்துள்ளார். முனையத்தின் அபிவிருத்தி பணிகளை பார்வையிடுவதற்கு இன்று சென்றிருந்த வேளையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆண்டிற்கான பாடசாலை ரக்பி லீக் போட்டித் தொடர் எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இலங்கை பாடசாலைகள் ரக்பி கால்பந்தாட்ட சம்மேளனம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. இதில் 16 பாடசாலை அணிகள் பங்கேற்க உள்ளன. தொடரின் முதற்கட்ட போட்டிகள் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. தேசிய பீச் வாலிபால் அணிக்கான வீரர்களை தெரிவு செய்யும் திறந்த தெரிவு சோதனை எதிர்வரும் 19ஆம் 20ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. அதன்படி எதிர்வரும் 19ஆம் தேதி ஆடவர் அணிகளுக்கான தெரிவும் 20ஆம் தேதி மகளிர் அணிகளுக்கான தெரிவும் இடம்பெறவுள்ளது. ஆசிய கடற்கரை வாலிபால் போட்டித் தொடரையும் 2025ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளையும் இலக்காக கொண்டு இந்த தெரிவு நடத்தப்பட உள்ளது. மத்திய ஆசிய வாலிபால் தொடரை இலங்கை ஏற்று நடத்தியிருக்கிறது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். லங்கம் சிலோன் நிறுவனம் அனுராதபுரம் ஓயாமடுவ பகுதியில் புதிய உரத் தொழிற்சாலையை நிர்மாணித்து வருகிறது. இதன் நிர்மாணத்திற்கென 2.5 பில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்திட்டத்திற்கு அமைவாக நிறுவனத்திற்கு சொந்தமான துணை நிறுவனம் ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைத்துவிட. பனை, தென்னை, பனம், கள்சார் உற்பத்திகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் உள்ள தடைகளை நீக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் நீண்ட காலமாக சிக்கல்கள் நிலவி வருகின்றன. இதனால் அரசாங்கத்திற்கு பாரிய வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைத்துவிட. காலநிலை அறிக்கை.
மேல் சபரகமு தென் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமேல் வடக்கு வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போட்டிமிக்க ஏற்றுமதி சந்தையை வெற்றி கொள்ளக்கூடிய உற்பத்திகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய தெரிவிப்பு. விவசாய நவீனமயமாக்கல் முன்னோடி திட்டத்தின் முன்னேற்ற அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அரச கடன் முகாமைத்துவ சட்டமூலம் உள்ளிட்ட பல கட்டளைகள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்றன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் வலுவான முன்னேற்றம் காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. கல்வி நிர்வாக சேவைகள் தரம் 3ற்கான நியமனங்களை வழங்க நடவடிக்கை. நெல் செய்கைக்கான பாராசூட் மானியமாக 32 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் 5 நாடுகளுக்கு நிரந்தரமற்ற உறுப்புரிமை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.